சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய சொந்தங்களே, உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மும்பைக்கு தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றிருந்தாலும், தங்களுடைய தொழில் மற்றும் வேலை நேரங்களுக்கு இடையிலே சமூகத்தின் நலன் குறித்தும், நாட்டின் நலன் குறித்தும் அக்கறையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சகோதரர் இஸ்மாயில் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் என்று நான் நினைக்கிறேன், மும்பைக்கு நான் வருகை தந்து சீதா கேம்பிலே ஏறத்தாழ ஒரு 1000 பேர் பங்கேற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே நான் பேசியிருந்தேன். வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பொதுக்கூட்டமாக அந்த மும்பை பொதுக்கூட்டம் அமைந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி மும்பை மராட்டியத்தை சேர்ந்தவர்களும் கூட அங்கு வருகை தந்திருந்தார்கள். அந்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த சமயத்தில் தான் நானும் சகோதரர் இஸ்மாயில் அவர்களும் காலம் சென்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அருமை தலைவர் குலாம் முகமது பனாத்வாலா சாஹிப் அவர்களை சென்ட்ரல் மும்பையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலே சந்தித்து உரையாடினோம். அந்த உரையாடலின் போது நானும் இஸ்மாயிலும் இருந்தோம். அந்த நேரத்தில் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு, நீங்கள் முஸ்லிம் லீக்கிற்கு வந்து விடுங்களேன் என்றும் பேசினார். அப்போது நான் பணியாற்றிய பழைய அமைப்பில் அன்றைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களை தொடர்பு கொண்டு, இந்த இளைஞரை நீங்கள் முஸ்லிம் லீக்கிற்கு தந்து விடுங்களேன் என்று சொன்னார். அந்த சந்திப்புக்கு பின்பு நானும் இஸ்மாயிலும் நிறைய பேசிக்கொண்டோம். அப்படிப்பட்ட நினைவுகளின் வழியாக இப்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளி வழியான ஒரு சந்திப்பிற்கு நம்முடைய மும்பை சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருப்பது எனக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில்தான் மும்பை சற்று ஓய்வு எடுக்கும். வாரத்தில் 6 நாட்களும் கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் மெல்ல தூங்கி எழுந்து தங்களுடைய ஓய்வை, களைப்பை போக்கக்கூடிய ஒரு சூழலில் மும்பையிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த நாளிலும் கூட வக்ஃப் வாரியத்துடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு ஒன்றிய பாசிச பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிரான ஒரு இணைய வழி கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமலான நிமிடம் முதல் தொடர்ச்சியாக நாடெங்கிலும் ஜனநாயக சக்திகள், சமூக நீதி சக்திகள் இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள், போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள், தொடர்ந்து தங்களுடைய கருத்தியலை வெளியிட்டு வருகிறார்கள். எமது மனிதநேய ஜனநாயக கட்சியும் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த சட்டம் நிறைவேற்றப்பெற்ற அன்றைய நாளிலிருந்து தொடர்ந்து இன்று வரை தமிழ்நாட்டில பல்வேறு இடங்களில முற்றுகை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என நடத்தி வருகிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட இடங்களில இந்த போராட்டங்களை ஜனநாயக பூர்வமாக நடத்தி நமது கண்டனங்களை, உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளோம். கூடுதலாக இந்த சட்டத்துடைய அவலங்களை விளக்கி 1 கோடி மக்களை சந்திக்கக்கூடிய துண்டறிக்கை பரப்புரை, அதாவது நோட்டீஸ்களை, இந்த சட்டத்துடைய அவலங்களை விளக்கி அதை இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் என்று எல்லா தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்த்து அதன் நியாயங்களை அவர்களுக்கு உணர வைத்து அவர்களையும் இதற்கு ஆதரவாக அணிதிரட்ட வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கம். கடந்த 15 நாட்களாக தமிழ்நாட்டில
இந்த சட்டத்துடைய அவலங்களை துண்டறிக்கைகள் மூலமாக விலக்கி பாஜகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் களத்திலே இறங்கி விநியோகித்து வருகிறார்கள். பள்ளிவாசல்கள், இதர மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் மட்டுமின்றி ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், கடை வீதிகள், மக்கள் கூடும் இடங்கள் என்று எல்லா இடங்களிலும் இந்த துண்டறிக்கைகளை கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக செய்து வருகிறார்கள். ஏப்ரல் 10 முதல் மே 10 வரை 1 மாத காலம் இந்த பணிகளை செய்து வருகிறோம். என்னுடைய உரையின் முன்னோட்டமாக மும்பையில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த நிர்வாகிகள், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய முகவரியை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் முதல் கட்டமாக 2000 துண்டறிக்கைகளை உங்களுடைய மும்பை முகவரிக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமையோ அல்லது மக்களை எளிதாக சந்திக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழலில், நாளில் அந்த துண்டறிக்கைகளை அவர்களுக்கு விநியோகிக்கலாம். அதன் மூலமாக இந்த சட்டம் எவ்வளவு பெரிய அபாயங்கள் நிறைந்தது, அவலங்கள் நிறைந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை என்னுடைய ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். இந்த சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற கேள்வி குறிப்பாக வட இந்தியாவில் எழுப்பப்படுகிறது. தென்னிந்தியாவில மக்கள் கல்வியறிவு பெற்றவர்களாகவும் பொது அறிவை பெற்றவர்களாகவும் எல்லா சமூக மக்களுடைய நலன்களை ஒருவருக்கொருவர் மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார் என்ற காரணத்தினால இந்த சட்டத்துக்கு எதிரான எதிர்ப்பலைகள் ஒரே சீராக இருக்கிறது. வட இந்தியாவிலே 2 வகையான மனநிலை. ஒன்று, பொதுமக்களிடம் இதில் என்ன தவறு இருக்கிறது, உங்களுடைய நலனுக்காகத்தானே இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள், ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, வக்ஃபு வாரியத்தில் நிலவும் ஊழல்களை ஒழித்து அது சரியான பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்றுதானே சொல்கிறார்கள், இதுல தவறு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், முஸ்லிம் சமூகத்துக்கு இதை எவ்வாறு எதிர்கொண்டு செயலாற்றுவது என்று தெரியவில்லை. காரணம், அங்கே சமூகத்திலிருந்து ஆன்மீக தலைவர்கள் அதிகம் உருவாகி இருக்கிறார்களே தவிர நுட்பமுடன் பணியாற்றக்கூடிய அரசியலாளர்கள் சரியாக இன்னும் அங்கு உருவாகாத விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதையும் மீறி ஜனநாயகபூர்வமாக யாராவது தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் அவர்களை ஒடுக்கக்கூடிய, அடக்கக்கூடிய போக்குகள் அங்கே தொடர்ந்து நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மும்பை, குஜராத் உள்ளிட்ட மேற்கிந்தியாவுடைய நிலவரம் எனக்கு சரியாக தெரியவில்லை. இருந்தாலும் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் தான் இது குறித்து அழகான வழிகாட்டல்களும் அற்புதமான விளக்கங்களும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டு இந்த சட்டத்துக்கு எதிரான களம் சீரமைக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். இந்த சட்டத்துடைய அவலங்களை பல பேர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த சட்டம் தவறு, இந்த சட்டம் அநீதி என்ற உண்மையை புரிந்திருக்கிறார்கள். அதன் வழியாக ஆவேசம் கொள்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். இவர்களிடம் இந்த சட்டத்துடைய அவலம் என்ன என்பதை முதலிலே நாம் சுருக்கமாக எளிதாக விளக்கி அவர்களை எல்லாம் நீண்டகால ஜனநாயக போராட்டத்துக்கு தயார்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இணைய வழி கருத்தரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். இந்த சட்டத்தை பொறுத்தவரை இது ஏதோ முஸ்லிம் ஜமாத்துகளும் முஸ்லிம் செல்வந்தர்களும் முஸ்லிம் தலைவர்களும் ஒன்று கூடி நமக்கு நாமே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கொண்டு அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒரு நிழல் சாம்ராஜ்யத்தை நடத்துகிறோம் என்பது போன்ற தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதை தகர்க்க வேண்டும். ஏனென்றால் வக்ஃபு சொத்துக்களை முறைப்படுத்த 1955ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்திலே முறையான சட்டம் வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் மத்திய வக்ஃபு வாரியமும் மாநிலங்களுக்கான வக்ஃபு வாரியமும் உருவாக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில், அரசாங்கத்தின் வழிகாட்டலில் தான், அரசாங்க அதிகாரிகளின் பங்கேற்போடு தான் இந்த வக்ஃபு வாரியம் செயலாற்றி வருகிறது என்பதை நாம் முதலில் எடுத்துச் சொல்ல வேண்டும். இரண்டாவது, வக்ஃபு வாரியத்திலேயே இன்றைய சொத்துக்கள் ஏதோ வக்ஃபு வாரியம் உருவாக்கப்பட்ட பிறகு பெருங்கொண்ட பணத்தை கொண்டு இவற்றையெல்லாம் வாங்கி நாம் குவித்திருப்பதாக சிலர் தவறாக கருதுகிறார்கள். அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை அப்படி அல்ல. பல நூற்றாண்டு காலமாக
அந்த காலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள், செல்வந்தர்கள் தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில பள்ளிவாசல்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு, தர்காக்களுக்கு, மதரசாக்களுக்கு, ஈத்கா தொழுகை திடலுக்கு மற்றும் பல இஸ்லாமிய அறப்பணிகளுக்கு சொத்துக்களை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த சொத்துக்களை முறைப்படுத்துவதற்குத்தான் வக்ஃபு வாரியம் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் வக்ஃபு வாரியம் என்பது ஒரு கண்காணிப்பு நிர்வாகம் என்ற அளவில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே வாங்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட அந்த சொத்துக்களை முறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வக்ஃபு வாரியம் உருவாக்கப்பட்டது என்ற செய்தியை தெள்ள தெளிவாக நாம் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து, இந்த வக்ஃபு வாரியத்துடைய சொத்துக்களை முஸ்லிம்கள் மட்டும்தான் தானம் செய்தார்களா என்று கேட்டால், முஸ்லிம் ஆட்சியாளர்களும் முஸ்லிம் செல்வந்தர்களும் அந்த காலத்திலே நிறைய பெருமளவிலே செய்திருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம் அல்லாத பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வக்ஃபுக்கு நிறைய சொத்துக்களை தானம் செய்திருக்கிறார்கள். வக்ஃபு என்றாலே அதனுடைய மூல வார்த்தை நிலைநாட்டுதல் என்ற அர்த்தம். அதாவது இறைவனுக்கான சொத்துக்களை நிலைநாட்டுதல் என்ற அடிப்படையில் தான் வக்ஃபு என்ற வார்த்தையே வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த வார்த்தையே மாற்றி இருக்கிறார்கள். இப்போ முஸ்லிம் அல்லாதவர்களும் சொத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது, வட இந்தியாவிலே யார் யாரெல்லாம் இப்படி வழங்கி இருக்கிறார்கள் என்பது எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் தகவல்கள் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில, நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் அங்கே வாழ்கின்ற காரணத்தினாலே நான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை சொல்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் நிறைய வக்ஃபுக்காக சொத்துக்களை எழுதி வைத்தார்கள். அதாவது வக்ஃபு செய்தார்கள். சொத்துக்களை இஸ்லாமிய அறப்பணிகளுக்கு அன்பளிப்பு செய்தார்கள், தானம் செய்தார்கள். தஞ்சாவூரை ஆண்ட உங்களுடைய நீங்கள் வசிக்கக்கூடிய மும்பையை சேர்ந்த மராட்டிய சரபோஜி மன்னர்கள் நிறைய சொத்துக்களை வக்ஃபுக்கு தானம் செய்திருக்கிறார்கள். விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை ஆண்ட போது அவர்களும் செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம். முஸ்லிம் அல்லாத இந்துக்கள் செல்வந்தர்களாக இருந்தவர்களும் செய்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், உங்களில் சிலருக்கு உடன்பாடு இருக்கலாம் அல்லது உடன்பாடு இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் தகவல் என்ற அடிப்படையில் இதை நான் சொல்கின்றேன். பல இந்து சகோதரர்கள் இப்போதும் தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்களில சுபுகு தொழுகைக்கு பின்னாலும் மகரிப் தொழுகைக்கு பின்னாலும் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அணிவகுத்து நிற்பதை பார்க்க முடியும். என்ன நோக்கம் என்று சொன்னால், தங்களுடைய குழந்தைகள் உடல்நலமற்று இருக்கக்கூடிய நிலையில அந்த குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்து திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அந்த குழந்தைகளுக்கு நிவாரணத்தை தேடுமாறும் பிரார்த்தனை செய்யுமாறும் நம்முடைய தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் வேண்டுவார்கள். இப்படி அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. அப்படி குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அந்த குழந்தைக்காக துஆ செய்து அந்த குழந்தை பரிபூரணம் பெற்ற மகிழ்ச்சியிலே அந்த பெற்றோர்கள், செல்வந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை மன விருப்பத்தோடு செய்திருக்கிறார்கள், தானம் செய்திருக்கிறார்கள். இது ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கலாம். இதுதான் உண்மை. இப்படி ஏராளமான சொத்துக்களை எல்லாம் கடந்த காலத்திலே எல்லோரும் இஸ்லாமிய அறப்பணிகளுக்காக தானம் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து பராமரிப்பதற்காகத்தான் 1955ஆம் ஆண்டு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கொடுக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் அந்த காலத்தில இப்போது நாம் முறையாக பத்திரப்பதிவு ரிஜிஸ்டர் செய்திருப்பது போல் அப்போது யாரும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் அத்தகைய நடைமுறைகள் இல்லை. உதாரணத்துக்கு ஒருவர் என்ன செய்வார்னா, நான் இந்த பெரிய பள்ளிவாசலுக்கு, இந்த தர்காவுக்கு ஒரு 25 ஏக்கர் இடத்தை நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி வாய்மொழியா சொல்லிடுவாங்க. அந்த காலத்துல வாய்மைக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மனிதர்கள் அப்படி வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அப்படி சொத்து 25 ஏக்கர் 50 ஏக்கர்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அது வக்ஃபுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விடும். அந்த பள்ளிவாசலோ தர்காவோ அந்த ஊருடைய ஜமாத்தோ அதை நிர்வகிப்பார்கள். மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் இப்படிதான். எப்படி என்று சொன்னால், மன்னர் அங்கேருந்து வருவாரு, குதிரையை விட்டு இறங்குவாரு, தான் குதிரையை வந்து ஓட விடுவார். குதிரை ஓடி போய் நிக்கிற தூரத்துக்குள்ள சொத்துக்களை எல்லாம் தான் இதெல்லாம் வக்ஃபுக்கு கொடுக்குற போறோம். அதே போன்று மன்னரோ அவருடைய தளபதிகளோ குடும்பத்தினரோ வரும் பொழுது ஒரு வில்லை எடுத்து அம்பை எய்வார்களாம்.
அந்த அம்பு எவ்வளவு தூரம் சென்று பாய்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கான சொத்துக்களை நாங்க இது வக்புக்கு வச்சுக்கிடுங்க, இறைப்பணிக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து பட்டயமாக சில இடத்துல கல்வெட்டுகளாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பத்திரம் செய்யப்படவில்லை. இந்த நிலையில்தான் இத்தகைய சொத்துக்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, இந்த சட்டத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ், இந்த சட்டத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமே முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரும் வக்புக்கு சொத்துக்களை கொடுக்க முடியாது. ஒரு இந்து சகோதரர், ஒரு கிறிஸ்தவ சகோதரர், ஒரு சீக்கிய சகோதரர், ஒரு பௌத்த மத சகோதரர், ஒரு தலித் சகோதரர், எனக்கு ஒரு சமூக நல்லிணக்கமாக இருந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு முஸ்லீமாக அப்துல் முத்தலீப், அதாவது ஷாஜஹான், ஜஹாங்கீர், இப்படி ஏதாவது ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கூட ஒரு சொத்தை வக்பு வாரியத்துக்கு இனிமே நான் வக்பு செய்ய போறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும், அவங்க தாசில்தார்ட்ட விஓட்ட, என்னன்னா இவர் 5 வருஷம் முஸ்லீமா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ 5 வருடமாக முஸ்லீமாக இருக்கிறார் என்று சான்றிதழ் பெற்ற பிறகுதான் நம்முடைய சொத்துக்களே வக்புக்கு எழுத முடியுமா? அப்ப இதுவே ஏதாவது குடியுரிமை சட்டத்து ஆபத்தான சட்டங்களுக்கு நான் எப்படி எதிர்ப்பு தெரிவித்தோமோ அதே அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கும் கூட இதுல நெருக்கடி உண்டு. அவர் குறைந்தபட்சம் 5 வருஷம் இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 97 வயசுல இஸ்லாத்துக்கு வர்றாரு. 97 வயதுல இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைக்கணும்னு நினைக்கிறார். எங்க? வக்பு வாரியத்துக்கு. அவர் செய்ய முடியாது. ஏன்னா அவர் 102வது வயசுல 5 வருஷம் கழிச்சு தான் சர்டிபிகேட் எடுத்து நான் முஸ்லீமாக இருந்திருக்கேங்கிறத காட்ட முடியும். அப்ப அவர் 5 வருஷத்துக்கு உயிரோடு இருப்பார் என்பதுக்கு என்ன நிச்சயம்? ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய சொத்துக்களை தன் வாழ்நாளிலேயே வக்பு செய்வதற்கு, அர்ப்பணிப்பு செய்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நிலையை இந்த சட்டம் உருவாக்குகிறது. அடுத்து யாராவது ஒரு முஸ்லீம் இந்த சட்டத்தை படி சொத்தை எழுதி வைத்தால் யாராவது ஒருவர் ஆட்சேபிக்கிறார், இவர் எழுந்த சொத்தை ஏற்றுக்க முடியாது. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? வக்பு வாரியத்துல இருந்துச்சு. வக்பு வாரிய தலைவர் தீர்ப்பாயத்திட்ட இருந்துச்சு. அது தவறான சொத்தா தான் நிராகரிச்சிருவாங்க. இப்ப என்னன்னா, அத வக்பு வாரிய தலைவரோ வக்புடைய தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் அதோ முடிவெடுக்க முடியாதாம். கலெக்டருக்கு மேல உள்ள அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரிகிட்ட கொடுப்பாங்களாம். அவர் இதை வந்து ஆய்வு செய்வாராம். ஆய்வு செஞ்சு அவர் மேல்கோர்ட்டு கொண்டு போவாராம். தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு வரும் வரை காத்திருக்கணும். இப்ப நான் ஒரு என் சொத்தை நான் எழுதி வைக்கிறேன். இப்ப மும்பைல சீதா கேம்ப்ல ஒரு பள்ளிவாசலுக்கு நான் வந்து ஒரு சொத்தை எழுதி வைக்க வரேன்னா, யாராவது ஒருத்தர் வந்து இது வந்து ஏன் சொத்து, இவர் எழுதி வைக்க முடியாதுன்னு சொல்லி முறையிட்டா, முதல்ல மும்பையில இருக்கக்கூடிய மராட்டிய வக்பு வாரிய தலைவர் அல்லது வக்பு வாரிய ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் உண்மையை கண்டறிஞ்சு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துரும், ஒரு மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ள. இப்போ இந்த பிரச்சனைய கலெக்டர்கிட்ட கூட இல்லாம கலெக்டருக்கு மேல உள்ள ஒரு அதிகாரி எடுத்துக்கொள்வாரு. எடுத்துக்கொண்டு அது நீதிமன்றத்துக்கு போகும். அதிகபட்சம் 30 வருஷம் வரலையும் இந்த வக்புடைய இந்த சர்ச்சைக்குரிய இந்த சட்டம் குறித்து வாதாடுவாங்களாம். அப்போ வந்து இந்த அடுத்த 30 வருஷம் வரலையும் இவருடைய சொத்து வந்து சர்ச்சையாகி வக்புல சேராம இருக்கும். அப்போ ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டானா என்ன ஆகும் நிலைமை? யோசிச்சு பாருங்க. அப்ப 30 ஆண்டு காலம் அவகாசம் கொடுக்குறாங்க. அப்படி ஒருவேளை இந்த சட்டத்துல வந்து யாராவது ஆட்சேபனை தெரிவித்தால் அதிகபட்சம் ஒரு 3 ஆண்டுகளுக்குள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் சொல்லியிருந்தா கூட சகிச்சு கொள்ளலாம். 30 ஆண்டுகள் வரை கால அவகாசம் கொடுக்குறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அபாயம்? ஒருத்தர் சொத்தை அர்ப்பணிக்க நினைக்கிறவரு தன் வாழ்நாளுக்குள்ள செய்ய முடியுமா? இப்ப 70 வயசுல ஒருத்தர் அர்ப்பணிக்க நினைக்கிறாருன்னா அடுத்த 30 வருஷத்துல இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கும். அப்ப அவரோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் முதல்ல வந்து இந்த வக்பு சட்டத்தை, வக்பு சொத்துக்களை யாராவது கபலீகரம் செஞ்சாங்கன்னா அந்த கபலீகரம் செஞ்சவங்களுக்கு வந்து ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லி இருந்துச்சு. இப்ப அது எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா, புதிய வக்பு சட்ட பிரிவுல 3C மற்றும் பிரிவு 4 ஆகியன வக்பு சொத்துக்களை கபலீகரம் செய்ய துணை போகிறது என்ற குற்றச்சாட்டை எல்லோருமே வைக்கிறாங்க. வக்பு வாரிய சட்டத்திற்கு சிறப்பு மற்றும் கட்டுப்படுத்த முடியாத அதிகாரம் முன்பு இருந்துச்சு. அதை பாதுகாக்கக்கூடியதுதான் 108A பிரிவு. அந்த 108A பிரிவை நீக்கிட்டாங்க. முதல்ல வக்பு சொத்துக்களை திருடுனா மோசடி செய்யா அவங்களுக்கு வந்து ஜாமீனில் வர முடியாத வழக்கு பதிவு செய்யலாம்னு இருந்துச்சு. இப்போ இந்த
108 அடைப்புக்குறி ஏக்குள் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நீக்கிறதுனால யாராக இருந்தாலும் எளிதில் ஜாமீனில் வந்து விடலாம் என்ற அளவுக்கு அந்த சட்டம் ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வக்பு சொத்தை 12 ஆண்டு காலம் ஒருத்தர் அனுபவிச்சிருந்தா அதை வக்பு வாரியம் கிளைம், அதாவது உரிமை கோராத பட்சத்துல அவர் அந்த சொத்துக்கு வந்து பட்டா கேட்டு வாங்கிடலாம். அதாவது யாரெல்லாம் வக்பு வாரியத்து சொத்துக்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அவங்க 12 வருஷத்துல எளிதாக வக்பு சொத்தை வந்து பட்டா போட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பை இந்த சட்டம் வழங்குகிறது. அதே போன்று இன்னொரு ஆபத்து என்னன்னு சொன்னோம்னா, ஹில் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஊட்டி, கொடைக்கானல் இதே போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் வக்புக்குன்னு சொத்துக்கள் இருக்கும். அங்க பழங்குடிகளும் இருப்பாங்க. அந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் உரிமை கோரக்கூடிய சொத்துக்கள்லாம் இன்னும் வந்து வக்பு சொத்துக்களே இருக்காது என்று சொல்கிறார்கள். இதுவும் பெரிய ஒரு ஆபத்து. அடுத்ததாக வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும். முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்பு வாரியத்துல இருக்கலாம். முஸ்லிம் அல்லாதவர்களும் வக்பு வாரியத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல வந்து வக்பு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு என்ன அதிகாரம் வந்தது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதை நாடாளுமன்ற சுப்ரீம் கோர்ட்டே சரமாரியான கேள்விகளை தொடுத்திருக்கு. அப்போ துணை ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் கோர்ட் ஏன்னா சூப்பர் நாடாளுமன்றம்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறுப்பு. அவர்களால வந்து அந்த கேள்விகளை ஜீரணிக்க முடியல. நம்ம என்ன சொல்றோம், எப்ப திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு, அங்க போய் நிர்வாகத்துக்கு வந்து முஸ்லிம்களே கிறிஸ்தவர்களே போட்டா யாரும் ஏத்துக்கிடுவாங்களா? அது முறையா? சீக்கியருடைய பொற்கோயில் இருக்கு, அங்க போய் இந்துவையும் ஒரு முஸ்லீமையும் நிர்வாகத்துக்கு போட்டா சீக்கியர்கள் ஏத்துக்கிடுவாங்களா? இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம எழுப்புறோம். அப்போ ஒரு அபத்தமான ஆபத்துகள் நிறைந்ததா சட்டமாக இது இருக்கு. இப்போ வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனை இருக்கு. என்ன செய்வாங்க? பிஜேபி சிவசேனை கூட்டணி தங்களுக்கு 2 முஸ்லீம் அல்லாதவர்களை போடுங்கன்னு சொல்லும் போது ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து போடுவாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தருவாங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும், குழப்பங்கள் ஏற்படும். இதையெல்லாம் தான் நாம வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அபாயங்களாக சுட்டி காட்டுகிறோம். அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வக்பு வாரியத்துக்கு வந்து நாட்டுல ரயில்வே ராணுவத்துக்கு அடுத்தபடி அதிகமான சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம ஆட்கள் கூட பெருமையாக வந்து பகிர்றாங்க. ஆமாங்க, எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கு வக்புக்குன்னு சொல்லி. சாமானிய மக்களுக்கு மத்தியில் அது வந்து என்ன கருத்து ஏற்படுதுன்னா, எப்பா இவ்வளவு பெரிய சொத்துக்களை வச்சு என்னப்பா செய்றீங்க சிறுபான்மையினர், உங்களுக்கு இவ்வளவு சொத்துக்களா, உங்களுக்கு சொத்துக்கள் தேவையா, எப்படி வந்துச்சுலாம் கேள்வி எழுப்போம். இயல்பு தானே. அப்போ இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். கபில் சிபல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வக்பு வாரியத்துடைய சொத்துக்களை விட தென்னிந்தியாவில் மட்டும் இந்து அறநிலையத்துறைக்கு உண்டான சொத்துக்கள் அதிகம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கபில் சிபல் நாடாளுமன்றத்துல சொல்றாரு, நம்ம சொல்லல. அன்சாரியோ அப்துல் ரஹ்மானோ வேற ஒரு சகோதரரோ சொன்னா நாம அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கபில் சிபல் சொல்றாரு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வக்பு வாரிய சொத்துக்களின் அளவை விட, பரப்பளவை விட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறைக்கான சொத்துக்கள் அதிகம்னு சொல்றாரு. இது தப்பே இல்லை. பெரும்பான்மை சமுதாயம் அவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு தான தர்மங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனா என்ன, இந்த உண்மை மறைக்கப்பட்டு இந்து அறநிலையத்துறைக்கெல்லாம் விட அதிகமான சொத்துக்கள் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எப்படி இருக்கலாம்ன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுவே தவறான தகவல் என்பதையும் நாம் இந்த இடத்துல சொல்ல வந்து கடமைப்பட்டிருக்கணும். சரி, இப்ப இந்த வக்பு சொத்துக்களுடைய நிலை என்ன? வக்பு சொத்துக்களை பொறுத்தவரை இவை எல்லாமே வந்து நம்முடைய முழுமையான கட்டுப்பாட்டுல தான் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கான தகவல்களை நம்முடைய துண்டறிக்கையிலே நாம வந்து வெளியிட்டு இருக்கோம். அதாவது நாடு முழுக்க மொத்தம் 8,72,805 அசையா சொத்துக்கள் இருக்குது. எவ்வளவு? 8,72,805 அசையா சொத்துக்கள். 16,716 அசையும் சொத்துக்கள் உள்ளது இந்தியா முழுக்க. 27% வக்பு சொத்துக்கள் உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே இருக்கு. 8 லட்சம் முதல் 12 லட்சம் ஏக்கர் வரை நிலம் வரையறைப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. இருக்குதான்னு தெரியல, சொல்லப்படுது. இதைத்தான் பெருசா பிரம்மாண்டமா காட்டுறாங்க. 8 லட்சம் முதல் 12 லட்சம் ஏக்கர் வரை சொத்துக்கள் வரையறையில் இருப்பதாக, வக்புல இருப்பதாக நம்பப்படுகிறது, கூறப்படுகிறது. இருக்குதான்னு தெரியல. அடுத்ததாக 19% சொத்துக்கள் தான் பயன்பாட்டில் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்போ வெறும் 19% சொத்துக்கள் தான் பயன்பாட்டில் இருக்கு. அதுல அது போக 13% கல்வி பணிகளுக்காக உள்ளது. கல்லூரிகள், மதரசாக்கள், பாடசாலைகள் நடத்தப்பட்டு 27% சொத்துக்கள் சர்ச்சையில் இருக்கு. அது வந்து உனக்கா எனக்கா, இது வக்பு நிலமா, அரசாங்க நிலமா, ஏ இடமா ஓ இடமாங்கிற சர்ச்சையில 27% நிலம் கிட்டு.
50% நிலங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் காணவில்லை என்ற பட்டியல் இருக்கு. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் 8,72,806 அசையா சொத்துக்களும் 16,716 அசையும் சொத்துக்களும் வக்புல இருக்கு. இதுல 8 லட்சம் முதல் 12 லட்சம் ஏக்கர் வரை நிலம் வரையறுப்பில் உள்ளதாக நம்பப்படுகிறது, கூறப்படுகிறது சொன்னோம்ல. நம்பப்படுகிறது, கூறப்படுகிறதுங்கிற வார்த்தைக்கு பின்னால்தான் நான் சொல்ல இந்த வார்த்தை இருக்கு. 50% நிலங்கள் ஆக்கிரமிப்பு மட்டும் காணவில்லை என்ற பட்டியல் இருக்கு. உதாரணத்துக்கு மும்பையில வந்து அம்பானியுடைய வீடே வக்பு சொத்துன்னு சொல்றாங்க இல்லையா? சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மவுண்ட் ரோட்ல பெரும்போதி சொத்து வக்பு சொத்து. யாராவது இப்போ போய் கிளைம் பண்ண முடியுமா? சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியமே வக்பு சொத்துங்கிறாங்க. கோடம்பாக்கம் இருக்குல்ல சென்னையில, கோடான குதிரை உங்களுக்கு தெரியும். ஆற்காடு நவாபுகளுடைய குதிரை படைகள் இருந்த பகுதி வக்பு சொத்துக்கள் எல்லாமே. யாராவது போய் வக்பு சொத்து தாங்கன்னா தருவாங்களா? இப்படி 50% சொத்துக்கள் வந்து காணவில்லை அல்லது ஆக்கிரமிப்பு பட்டியலில் இருந்துகிட்டு இருக்கு. நாம என்ன சொல்றோம்? இந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்படணும், இந்த சொத்துக்களுடைய வாடகை உயர்த்தப்படணும். இப்போ பாருங்களேன், சில ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு 1000 சதுர அடி நிலத்தை வந்து வக்பு இடத்தை வாடகை விட்டுருப்பாங்க. எவ்வளவு தெரியுமா? மாசம் 1 ரூபா, 10 ரூபா, 100 ரூபான்னு சொல்லிட்டு. ஏங்க, தலைநகர் சென்னையில ஒரு 1000 சதுர அடி சொத்துக்கு வந்து மாசம் 100 ரூபா வாடகைன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? மும்பையில வந்து சென்ட்ரல் மும்பையிலையும் சீதா கேம்ப்லையும் இன்னும் பல நரிமன் பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களுக்கு ஒரு 10,000 சதுர அடி இருக்கு. அதுக்கு வாடகை வரும் மாசம் 10,000 சொன்னா யாராவது ஏத்துக்கிடுவாங்களா? நம்ம என்ன சொல்றோம்? இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப அதன் வாடகைகள் உயர்த்தப்படணும், வக்பு சொத்துக்கள் மீட்கப்படணும். சரி, மீட்கப்பட்டு என்ன செய்யலாம்? மீட்கப்பட்டு அந்த இடங்களில மார்க்க அறிஞர்கள், சமூகத்துக்காக பணியாற்றக்கூடியவர்களுக்கு அதை வந்து அந்த சொத்துக்களை பயன்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம். அதே போன்று ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம். மதரசாக்கள், கல்வி நிறுவனங்கள், அனாதை இல்லங்கள், திருமண மண்டபங்கள், பள்ளிவாசல்களுக்கும் தர்காக்களுக்கும் இதர சொத்துக்களுக்கும் வருவாய் ஏற்படக்கூடிய கட்டிடங்கள், இவற்றை கட்டுவதற்கு பயன்படுத்தலாம். இதைத்தான் நம்ம சொல்றோம். ஊழல் ஒழிக்கப்படணும், இதனுடைய வருவாய் உயர்த்தப்படணும். இந்த வருவாய் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும் நம்ம சொல்றோம். இதை யாரும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு கொடுக்கணும் நம்ம சொல்லலை. ஆக நாமும் இந்த சீர்திருத்தத்தால் சொல்கிறோம். ஆனால் இந்த புதிய வக்பு திருத்த சட்டம் என்பது சீர்திருத்தத்தை சொல்லவில்லை, மாறாக சீரடிவை சொல்கிறது. வக்பு சொத்துக்களை களவாடுவதற்கு வழி செய்கிறது. வக்பு சொத்துக்களை எல்லோரும் பட்டா போட்டுக் கொள்வதற்கு வழி செய்கிறது. வக்பு சொத்துக்களை திருடுபவர்கள் எளிதில் ஜாமீனில் வருவதற்கு வழி செய்கிறது. வக்பு சொத்துக்களை பராமரிக்க RSS காரர்களை உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கிறது என்பது போன்ற காரணங்களால் தான் இந்த 40 சரத்துகளில குறிப்பிட்ட ஒரு 5 சரத்துகளை கடுமையாக எதிர்க்கின்றோம். இது குறித்து உச்ச நீதிமன்றத்துல 120க்கும் மேற்பட்ட கட்சிகளும் அமைப்புகளும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் நாம் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். இந்த நிலையில்தான் இன்னும் சிலருக்கு சில விளக்கங்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ வக்பு ஒரு நடிகர் சரத்குமார் இடையில கேட்கிறார், மதச்சார்பற்ற நாட்டில் எதுக்கு வக்பு வாரியம் சொல்லி. அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை, அதாவது பக்கத்துலண்டா உங்களுக்கு பக்கத்து நாடு வேறு, எங்களுக்கு வந்து பக்கத்து நாடுனா இலங்கையை தான் நாங்கள் குறிக்கிற முடியும், எங்களுடைய நிலப்பரப்பு. அப்போ பௌத்த இலங்கையிலும் வக்பு வாரியம் உள்ளது. அதுல வக்பு வாரியத்துல வந்து முஸ்லிம்கள் மட்டும்தான் உள்ளனர். அதே போன்று சிங்கப்பூர் ஒரு மதச்சார்பற்ற நாடு, இலங்கை வந்து பௌத்த நாடு, அங்கும் வக்பு சொத்துக்களை பராமரிக்க அமைச்சகம் இருக்கு. அதே போன்று சிங்கப்பூர் மதச்சார்பற்ற நாடு, எல்லா மதங்களுக்கும் பொதுவான நாடு, அங்கு முயிஸ் என்ற பேர்ல வக்பு வாரியம் இருக்கு. அதுதான் வக்பு சொத்துக்களை எல்லாம் வந்து பராமரிக்குது. அங்கு முஸ்லிம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதே போன்றுதான் முஸ்லிம்களுக்கு இங்க வக்பு வாரியம் சிறுபான்மை இருப்பது போல பிற மக்களுக்கு பிற நாடுகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. பாகிஸ்தான்ல உள்ள இந்துக்களுக்கு வக்பு வாரியம் முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் இருப்பது போல் அங்கு அவங்களுக்கு இந்து வாரியம் இருக்கிறது. பங்களாதேஷ்ல இந்து வாரிய அறக்கட்டளை இருக்கிறது. அதே போன்றுதான் சிங்கப்பூரிலும் இந்துக்களுக்கு வந்து சொத்துக்களை பராமரிக்க, அவங்களுடைய கோயில் சொத்துக்களை பராமரிக்க வாரியம் இருக்கிறது. முஸ்லிம் நாடான மலேசியாவில பினாங்கு மாநிலத்தில் இந்துக்களுடைய சொத்துக்களை என்று சொன்னா இந்துக்களுடைய கோயில் சொத்துக்களை பராமரிக்க அங்கு வாரியம் இருக்கிறது. ஆக எல்லா நாடுகளிலும் அங்கு வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்களை பராமரிக்க இது போன்ற வாரியங்கள் வெவ்வேறு பெயர்களில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில்தான் நாம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கின்றோம். நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சியில் பல கேள்விகள் வச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம ராசா எழுப்பினார். என்னன்னா, இந்த புதிய சட்டப்பிரிவுடைய ஒவ்வொரு பிரிவுகளும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஏன் முழுமையாக விவாதிக்கப்படவில்லை? அப்ப கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுச்சுல, நம்மளாம் நம்பிக்கை இருந்தோம். ஆனா அந்த கூட்டுக்குழுல இந்த 40 சரத்துகளை பற்றி முழுமையாக விவாதிக்கப்படவில்லை ஏன் என்று ராசா நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்டார். இதுவரையும் பதில் இல்லை.
நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அவர் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வக்பு திருத்த சட்டத்தை யாரை வச்சு அவங்க காலி பண்றாங்கன்னா, இன்னொரு சிறுபான்மை சமூகத்தை புத்த மதத்தை சேர்ந்த கிரண் ரிஜிஜு என்ற ஒருவரை வைத்து தான் அவங்க காலி பண்றாங்க. எப்படி பாபர் மசூதி ஐடியா வந்து கல்யாண் சிங் என்ற ஒரு தலித்தை வச்சு இடிச்சாங்க முதலமைச்சரா இருக்கும்போது, அந்த வேலை தான் இது. அப்ப அவர் தெரிவித்த கருத்துகளும், நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தெரிவித்த கருத்துகளும், நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆவணங்களில் சொல்லப்பட்ட கருத்துகளும் ஒன்றாக இல்லை. இதையும் ஆராச இருப்பார். இதுவரையும் பதில் இல்லை. அதே போன்று நாம இன்னொரு கேள்வியை வைக்கிறோம். ஏற்கனவே சொன்னோம்ல, நீங்க வந்து சீக்கியருடைய பொற்கோயிலுக்கு, இந்துக்களுடைய திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மற்றவர்களை நியமிச்சிங்கன்னு சொன்னோம்னா அவங்க ஏற்பாங்களான்னு நம்ம சொன்னோம்ல. அதே மாதிரிதான் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டுல பிற மதத்தினரை ஆசிரியர்களாக நியமிக்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. யாரு? இங்க தமிழ்நாட்டுல நர்கீஸ்ன்னு சொல்லி ஒரு இந்து சகோதரியுடைய பெயர், அவர் வந்து தனக்கு பிரசவம் பார்த்த ஒரு டாக்டருடைய பேரை முஸ்லீம் பேரை வச்சார். ஆனா அவர் இந்து. அவரை நியமனம் பண்ண உடனே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படி ஒரு முஸ்லீமை போட்டீங்கன்ட்டு. அது பேர் தாப்பா முஸ்லீம், ஆனா அவங்க இந்துன்னு சொன்னதமா அமைதியாயிட்டாங்க. இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு கல்லூரியில் இந்து அல்லாதவர்களை கூட ஆசிரியர்களாக நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் எப்படி வந்து வக்பு சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு இந்துக்களை போடலான்னு ஒரு கேள்வி இருக்கு, கிறிஸ்தவர்களை போடலான்னு ஒரு கேள்வி இருக்கு. இதையெல்லாம் நாம இந்த கேள்வியை அந்த நேரத்துல வைக்கின்றோம். அதே போன்று இந்த அறநிலையத்துறைக்கு இணை ஆணையர் ஜேசி தலைமையில் தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த அறநிலையத்துறையிலையும் ட்ரிபுனல் இருக்கு இல்லையா, இந்து அறநிலையத்துறையில சர்ச்சைகள் ஏற்பட்டா சொத்துக்கள்ல ட்ரிபுனல் இருக்கு, நீதி தீர்ப்பாயம். அதே மாதிரிதான் வக்புக்கு இருந்துச்சு. இப்ப இந்த அறநிலையத்துறைக்கு மட்டும் அதை அப்படியே கொடுத்துட்டு வக்புக்கு மட்டும் எடுத்து என்ன நியாயங்கிற இன்னொரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கின்றோம். அதே மாதிரியாக ஹலோ 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 கேக்குதா? சொல்லுங்க. வக்பு வாரியமோ வக்பு தீர்ப்பாயமோ தவறு செய்தால் நீதிமன்றத்துக்கு சென்று சம்பந்தப்பட்டவர்கள் உரிமைகளை வெல்வதற்கு ஏற்கனவே இந்த சட்டத்துல வழி இருக்கு. என்ன தவறான ஒரு பிரச்சாரம் பண்றாங்கன்னா, வக்பு வாரியத்தை யாரும் தலையிட முடியாது, முதல்வர் தலையிட முடியாது, பிரதமர் தலையிட முடியாது, நீதிமன்றம் தலையிட முடியாதுங்கிறாங்க. அது பொய். ஏற்கனவே உள்ள சட்டத்துல ஒரு சொத்து சர்ச்சையா இருந்தாலோ அல்லது ஒரு சொத்தை வந்து யாராவது பறிமுதல் செய்த வக்புக்கு ஒப்படைத்தாலோ அல்லது ஒரு பொது சொத்தை வக்பு வாரிய அதிகாரிகள் கைப்பற்றினாலோ இது தீர்ப்பாயத்துல நீதி கிடைக்கணும்னா உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும், உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். எல்லா வாய்ப்புகளையும் பழைய சட்டம் கொடுக்குது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, யாரும் தலையிடாத முடியாதது மாதிரியாகவும் இப்போதுதான் அத்தகைய வழி ஏற்பாடு செய்திருப்பதாகவும் பொய் சொல்றாங்க. அப்படி அல்ல, ஏற்கனவே இந்த சட்டத்துக்கான வழிவகைகள் இருந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்துல சொல்ல வேண்டும். முதல்ல வக்பு தீர்ப்பாயத்துல வந்து 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது முக்கியமான விஷயத்த நான் சொல்லி காட்டுறது என்னன்னா, இப்ப 2 பேர் தான் இருக்க முடியும். முதல்ல 3வதாக ஒரு முஸ்லீம் மார்க்க அறிஞர் இருந்தார். இப்ப முஸ்லீம் மார்க்க அறிஞர் இல்லைன்ட்டாங்க. தீர்ப்பாயத்திலேயே தீர்ப்பாயத்தையே டவுன் பண்ணிட்டாங்க. அதுல 3 பேர் இருந்ததுல ஒரு முஸ்லீம் மார்க்க அறிஞர் இருந்தாங்க. அவர் இனிமே இருக்க மாட்டாராம். அதாவது இப்ப யார் இருப்பாங்கன்னா, 2 உறுப்பினர்களை கொண்டிருக்கும் அந்த தீர்ப்பாயத்துல ஒருவர் மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள ஒரு நீதிபதி, இன்னொருத்தர் அரசால் நியமிக்கப்படும் ஒரு மூத்த அதிகாரி, யாராவும் இருக்கலாம். அதாவது தீர்ப்பாயத்துல 3 பேர்ல வந்து ஒரு முஸ்லீம் இருந்ததையும் நீக்கிட்டு இப்ப 2 பேர் ஆக்கிட்டாங்க. அந்த 2 பேரும் யார் வேண்டாலும் இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட அந்த அபத்தமான சட்டங்களை தான் நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். நம்முடைய ஜனநாயகபூர்வமாக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகின்றோம், தொடர்ந்து வெளிப்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த விஷயங்களை முஸ்லிம்களிடமும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும், முஸ்லிம் அல்லாத மக்களிடமும் எடுத்து சொல்லி அவர்களையும் இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்க செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த சட்டத்துக்கு எதிரான எதிர்ப்பு என்பது பெரிய அளவுல வரும்போதுதான் இந்த காஷ்மீர் சம்பவம் நடைபெற்றது. நாம் அந்த காஷ்மீரில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு, அவருடைய உயிரிழப்புகளுக்கு மிகுந்த அனுதாபத்தை நாம் தெரிவிக்கின்றோம், நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். அப்பாவிகளுடைய எந்த இது போன்ற சர்ச்சைகளுக்கு சம்பந்தமில்லாத மக்களுடைய உயிர்களை, உரிமைகளை பறிப்பதை இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அதை செய்தது யாராக இருந்தாலும் அது பயங்கரவாதம். அதை கடுமையாக எதிர்க்கின்றோம். இந்த வக்பு சட்ட எதிர்ப்பு போராட்டங்கள் வலுவாக முன்னேறி கொண்டிருந்த போது இந்த சம்பவத்தின் காரணமாக அதில் ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டிருப்பதை நாம் மறுக்க முடியாது. எனினும் நாம் எப்படி பயங்கரவாதத்தை எதிர்க்கின்றோமோ அதே போன்று உரிமை பறிப்பை நாம் எதிர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஒன்றிய பாஜக அரசு வக்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பதன் நோக்கமே
அவர்களுடைய தவறுகளை திசை திருப்புவதற்காகத்தான் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற சீனாவுடைய எல்லையோர ஆக்கிரமிப்பை பற்றி அவர்கள் பேசவில்லை. மணிப்பூரில் இன்னும் கலவரங்கள் ஓயவில்லை. அதுபோன்று கடந்த கும்பமேளாவில அரசாங்கத்துடைய உத்தரப்பிரதேச அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துடைய தவறுகளின் காரணமாக ஏராளமான உயிர் துறந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் மறைப்பதற்காக சர்ச்சைக்குரிய விஷயங்களை, சிறுபான்மை விரோத நடவடிக்கைகளை கொண்டு வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு மத்தியிலே ஒரு திசை திருப்பல் நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள் என்று நாம் குற்றம் சுமத்துகின்றோம். இந்த நிலையில்தான் மிக நுட்பமான ஒரு காலகட்டத்தில், அபாயங்களும் ஆபத்துகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்தில நமது எதிர்ப்புகளை ஜனநாயகபூர்வமாக குறித்திட்ட வேண்டும். ஜனநாயகத்துக்கு மாற்றான எந்த வழியில் யார் செயல்பட்டாலும் அது பேரழிவையும் பேராபத்துகளையும் தான் உருவாக்கும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, மும்பையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு வம்சாவளியினர் சகோதரர்கள் அங்குள்ள மக்களிடமும் இந்த செய்தியில எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மணி ஏறத்தாழ 12:30 நெருங்குகிறது. இப்ப லொஹ்ரு தொழுகைக்கான பாங்கு இப்போதான் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை நீங்க 1 மணி வரை வைத்திருப்பதாக நான் கருதுகின்றேன். இந்த நேரத்தில ஏறத்தாழ ஒரு 40-45 நிமிடங்கள் நான் உரையாற்றியிருப்பதாக கருதுகின்றேன். என்னுடைய உரையிலே சில கருத்துகள் உங்களுக்கு புரிந்திருக்கலாம், புதியவையாகவும் இருந்திருக்கலாம், அல்லது ஏற்கனவே கேட்டவையாகவும் இருந்திருக்கலாம். எது எப்படி ஆயினும் இந்த இணைய வழி கருத்தரங்கை சிறப்பாக ஒருங்கிணைத்த நம்முடைய மும்பை ஜமாத் சகோதரர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, கருத்தாக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை பாராட்டுகளோடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு, கேட்கலாமா சார்? சொல்லுங்க. நம்ம மும்பையில பள்ளிக்கூடம் நடத்துறோம். அதுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுக்கு வக்ஃபு சொத்துக்கள் நிறைய இருக்கு மாதிரி சொல்றாங்களா? அதை எப்படி நம்ம ஏதாவது பெற முடியுமா? அது மாதிரி ஏதாவது? தாராளமாக வக்ஃபு வாரியத்தோடு நீங்கள் சென்று சந்தித்து, இது இஸ்லாமிய நலன்களுக்கும் பொது நலன்களுக்கும் உகந்ததாக இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுகிறோம், இது வருமான நோக்கமல்ல என்பதை தெரிவித்து விட்டு, அவர்களுடன் முறையாக ஒரு வாடகை ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த இடத்தை நீங்கள் பெறலாம். அவர்கள் சொல்லக்கூடிய வாடகை நீங்கள் முழுமையாக செலுத்தலாம். அதற்கு இந்த வக்ஃபு வாய்ப்பு ஏற்கனவே கொடுத்திருக்கிறது. இப்போதும் அதற்கு தடை இல்லை. வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? நிறைவு செய்யலாமா? எப்படி? நீங்க கை தூக்கிட்டீங்க, ஒன்னு ஆன் பண்ணிருக்கேன், பேசுங்க. உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. நம்ம ஜமாத்துடைய தலைவர் அவர் ஏதோ கை தூக்கி இருக்கிறாரு. அவரு இன்ஷா அல்லாஹ் ஆகலம் தெரியலையா அவருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். கேக்குதா இப்ப? கேக்குது பாய், பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அதாவது தமிழ்நாட்டிலே தமீமுன் அன்சாரி அவர்கள் ஒரு விவரமான ஆள். அதாவது எல்லோரும் பம்பாய் மற்ற வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அறிந்ததே உங்களை பற்றி. நீங்கள் கடுமையாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் போராடி பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக எங்களுடைய மனமார்ந்த முஸ்லீம் ஜமாத்தின் சார்பாக பாராட்டுகளை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக, நாங்கள் மும்பையிலே தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே நாங்கள் சில நல்ல காரியங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இங்கு நாங்கள் ஆங்கில பள்ளி ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் நாங்கள் இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எங்களால் முடிந்த அளவு அதை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கே அதனுடைய முழுக்க அந்த நன்மையை சேரும். எங்களுக்கு அந்த நன்மையை சேரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த வக்ஃபு விஷயமாக இப்போது நீங்கள் மிக அழகான முறையில விளக்கம் செய்து கொடுத்தீர்கள். இதை இப்போதுதான் நம்ம மக்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனா இவ்வளவு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் இதை எல்லோரும் அதை வகித்து அதை கண்காணித்து கொண்டிருந்த அந்த பொறுப்பில் இருந்தவர்கள்
தவற விட்டிருக்கிறார்கள் என்றுதான் இதில் தோன்றுகின்றது. ஏன்னா அதன் மூலம் நம்முடைய மக்களுக்கு ஒரு நன்மையை சேரக்கூடிய வகையில் இவர்கள் செய்திருந்தால் எங்கோ இன்னும் நம்ம முஸ்லிம் மக்கள் வந்து அதில் ஆதாயம் பெற்றிருக்கலாம். அதில் ஏன் தவறு விட்டார்கள் என்று தெரியவில்லை. இதே போலதான் ஜக்காத்தும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஜக்காத் நம்முடைய முஸ்லிம் மக்கள் கொஞ்சம் சிறிது சிறிது அமௌண்ட் எடுத்து கொடுத்தாலும் கூட இன்றைக்கு இந்திய மக்கள் முஸ்லிம் மக்கள் கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அதுல இருந்துலாம் அவங்க விலக்கு அளிக்கப்படலாம். ஆக அதையெல்லாம் நாம வந்து மக்கள் மறந்து விட்டு இருக்கிறோம். நம்ம அவ்வப்போது சிஏஏ பிரச்சனையை சந்தித்து கொண்டும் வக்ஃபு பிரச்சனையை சந்தித்து கொண்டும் இதையெல்லாம் நம்மால் பார்த்து கொண்டு சொல்லி கொண்டும் இருக்கிறோம் ஒழிய, ஆனா அதற்கு உண்டான சரியான முறையில் அதை எவ்வாறு தடுப்பது, அதை பாதுகாப்பது, அதை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு செல்வது என்பதிலே இன்னும் நம்ம வேகமாக அதனுடைய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு என்ன வழிமுறைகள்? ஏனால் நீங்கள் எல்லாம் அதுல நிறைய அனுபவப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் இதை இன்னும் எந்த முறையில் அதை நாம் சீராக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில அதற்கு என்ன செய்யலாம் என்பதை கூட உங்களுடைய கருத்துக்களை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது நீங்க சொன்ன பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள். உதாரணத்துக்கு ஆங்கில பள்ளிக்கூடம் நடத்த சொன்னீங்க, நலமா நடத்துங்க. இன்னும் கல்வி நிறுவனங்கள் அதிகமாக உருவாக்குங்க. அதில் பகுதி நேரமாக மார்க்க பாடங்களையும் கொண்டு சென்று சிறப்பான முறையில் முன்னெடுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து வந்து நீங்க என்னதான் நீங்கள் மும்பைக்கு போனாலும் நம்முடைய தமிழ்நாட்டு மொழியான தாய்மொழியான தமிழை அங்கு வந்து பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுங்க. இது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து வந்து ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா, வக்பு சொத்துக்களை ஒழுங்கா நம்ம தலைவர்கள், வக்பு வாரிய நிர்வாகிகள், சமூகம் பயன்படுத்தியிருந்தா அந்த சமுதாயம் நல்லா முன்னேறி இருக்கும், ஆதாயம் பெற்றிருக்கும்னு சொன்னீங்க. அதான் உண்மை. வக்பு சொத்துக்கள் மட்டும் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அதன் வாடகைகள் உயர்த்தப்பட்டு அது சரியான முறையில மக்களுக்கு தொண்டாற்றும் விதமாக மாற்றப்பட்டிருந்தால் நாம குறிப்பாக வட இந்தியாவில் முஸ்லிம்கள் வந்து வறுமையிலே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட வறுமையே ஒழிக்கப்பட்டிருக்கு. இதான் உண்மை. ஆனால் வக்பு வாரியத்தில் நடந்த தில்லு முள்ளுகள், தவறுகள், ஊழல்கள் இவையெல்லாம் இன்னைக்கு வந்து பேசும் பொருளாக மாறிடுச்சு. இதைத்தான் பிஜேபி பேசுறாங்க. ஆனா இதை பேசும் தகுதி அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இதை விட மோசமான ஊழலுக்கு அவங்க வந்து புதிய சட்டத்தின் மூலமாக வழிகொள்றாங்க. ஆனா சுய பரிசோதனை என்று சொல்லிக்கிட்ட பொழுது நம்முடைய வக்பு வாரியத்தை நிர்வாகித்தவர்களில் பெரும்பாலோர், எல்லாரையும் சொல்லிட முடியாது, பல பேர் நேர்மையாகவும் இருந்து செயலாற்றி இருக்கிறாங்க. பல நேர்மையான அதிகாரிகள் இப்போதும் அன்றும் இருந்தாங்க, இப்போதும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 60-70% பேர் ஊழல்வாதிகளாக எல்லா தரப்பிலும் அந்த வக்புல இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்பை நம்ம சந்திச்சிட்டோம். இனி வரும் காலங்களிலாவது அவற்றையெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து நாமளும் செயலாற்றுவோம். அடுத்ததாக வந்து இந்த வக்பு சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நாமே அடையாளம் காணும். சில இடத்துல வந்து இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம இழந்துட்டோம், காணா போயிடுச்சு. அதை நாமே அடையாளம் கண்டு அரசாங்கத்துக்கு, வக்பு வாரியத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய முயற்சிகளை செய்யணும். அந்த வக்பு சொத்துக்களுடைய வாடகைகள் அதிகம் குறைவாக இருந்துச்சுன்னா அதை வந்து உயர்த்த சொல்லி நம்ம போராட்டம் நடத்தணும். எதுக்கோ போராடுறோம்ல, வக்பு சொத்துக்களை வாடகையை உயர்த்துங்கள். கட்டடங்கள்ல வந்து மாசம் 300 ரூபாய்க்கு இருக்கிறான், 500 ரூபாய்க்கு குடியிருக்கிறான். 25,000 30,000 வாடகை தரக்கூடிய இடத்துல 500 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஒருத்தன் வாடகை கட்டினானா எப்படி அந்த நிர்வாகம் நடத்த முடியும்? யோசிக்க வேண்டாமா? ஆக இது போன்ற தவறுகளை களைவதற்கு மக்களாகிய நாமும் முன்முயற்சியில் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இன்னொரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. உடையார்பாளையம் ஜெயகொண்டம் வக்ஃபு சொத்து தனிநபர் வைத்துள்ளார், அதை முஸ்லிம்களுக்கு தர மறுக்கிறார், என்ன செய்யலாம்? விளக்கம் தேவை. உடனடியாக வக்பு வாரியத்துடைய தலைவர் நவாஸ் கனிக்கு நேரடியாக இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த கடிதத்துக்கு கீழேயே வந்து என்ன செய்யணும், நகல்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு ஒன்று போட்டுருங்க. ரெண்டாவது உயர் திரு மாவட்ட கலெக்டர் பெரம்பலூர் மாவட்டம் தான் நினைக்கிறேன், அது உடையார்பாளையம் இல்லையா? அப்ப பெரம்பலூர் மாவட்டம் போட்டுருங்க. ஆமா, இது ஆமா, அரியலூர் மாவட்டம் கலெக்டர் நகலை போட்டுட்டு நீங்க காத்துருங்க, நிச்சயமாக பதில் வரும். ஏன்னா இது போன்ற விஷயங்களை வந்து நீ மேல்மட்டத்துக்கு கொண்டு செல்லாம உங்க ஊருக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அது செய்யுங்க, நீங்க அந்த நடவடிக்கை எடுங்க. கூடுதலாக 3ஆவதாக நகல் போட்டு எங்களுடைய பேரையும் போட்டு எங்க கட்சி பேர் கொடுங்க, நாங்களும் கேள்வி கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ், முடிச்சிடலாம் நினைக்கிறேன்.
முடிஞ்சலாம் உங்களுக்கு சரிப்பா நோட்டீஸ் உங்க முகவரி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 2000 நோட்டீஸ் நாங்க வந்து கொரியர்ல அனுப்பி வைப்போம். அதை நீங்க வந்து விநியோகம் பண்ணலாம். மக்களுக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை பற்றி. சரி சரி. இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. ஓகே, இன்டர்வியூ செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம் இன்ஷா. ஜாஃபர். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பெயர்களால் இந்த முஸ்லிம் ஜமாத்தில் நடத்தக்கூடிய ஜூம் ஆன்லைன் மீட்டிங்கில் சகோதரர் எம்எல்ஏ தமீமுன் அன்சாரி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து நமக்காக நேரத்தை ஒதுக்கி அதற்காக சிறப்பாக வந்து உரையாற்றினாங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய செய்திகளை சொன்னாங்க. நாம் மீண்டும் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் உங்களை அழைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தின் சார்பாக நீங்கள் வந்திருந்ததற்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்வி பதில் என்ன கேட்டு சொல்லுங்கப்பா. ஒரு 3-4 கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. சரி, ஓகே. அடுத்தடுத்து காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைத்தால் நாம் வந்து தொடர்ந்து சந்திப்பில் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹ் கைர் ஜி. அல்ஹம்துலில்லாஹ். நல்லது, சந்தோஷம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் தொடர்புல இருப்போம். இது இஸ்மாயில், நம்ம இந்த சீதா கேம்ப்ல நம்ம 2007 நடத்தின அந்த பொதுக்கூட்ட போட்டோக்கள் உங்கள்ட்ட எது இருக்கா? இல்லைங்களே ஜி. ஆனா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, நான் நடத்தின நிர்வாகிகள்ட்ட எல்லாம் கேட்டேன். அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு இது அவங்க சரி செய்ய காணோம் அவங்க. ஓ, அப்ப அந்த ஒரு அமைப்பு ஒன்று நடத்தினால கேடிஜே ஏதோ ஒண்ணு என்ன? ஆமா, இங்க வந்து புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தாங்கப்பா. அவங்க எல்லாம் சொல்லிதான் நம்ம சேர்ந்து செஞ்சோம் அத. சார் ரைட், ஓகே, பாத்துக்கிறோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். பாய், எனக்கு ஒரு வருஷம் இவர் 10வது எங்க படிச்சாருன்னு தெரியணும். யாரு? தமீம் அன்சாரி பாய். அவர்தான் பேசுறாரு. அதான் நான் நாகப்பட்டினம் என்னுடைய மாவட்டம். என்னுடைய சொந்த ஊர் தோப்புத்துறையில் தான் நான் 10வது படிச்சேங்க. தோப்புத்துறை. ஓகே, நல்லது, ஓகே. சரி, முடிச்சிடலாம் சார்.